ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல். இந்த மாதிரி கேசரி போட்ட உடனே ஒட்டாமல் வரணுமா? அப்போ நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அழகாக உங்கள் வீட்டில் வந்து கேசரி கிண்டுங்க. இந்த கேசரி வந்து நம்ம வந்து எல்லா சுபகாரியங்களுக்கும் வந்து செய்வோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் ரவை எடுத்துக்கணும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ரவை எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து கொஞ்சம் போல் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அந்த ரவையை வந்து நல்லா வந்து வறுத்துறணும். நெய் எதுவுமே விட வேண்டாம். ரவையை வந்து நல்லா வந்து வறுத்தா மட்டும் போதும். உங்களுக்கு வந்து இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த பதம் வந்து போதும். நல்லா வந்து வறுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டம்ளர் இருக்கு இல்லையா, இதில் வந்து 1/4 டம்ளர் தான் நான் ரவை எடுத்தேன். அப்போனா 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா வந்து 1/4 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்ம எடுக்கிற அளவை விட வந்து 3/4 பங்கு வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து கேசரி வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ரௌன் சுகரு. இப்போ வந்து தண்ணி வந்து லைட்டாக வந்து கொதிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கலர் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கலக்கி விடுறோம். நம்ம வந்து கலர் பவுடர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதேமாதிரி குழந்தைங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து கேசரி வந்து ரவையை வந்து கொட்டிடலாம் அது கூட. இப்போ கொட்டிட்டு இந்த கட்டிப்படாத அளவுக்கு வந்து நல்லா வந்து கிளறிக்கிருங்க. அப்போ தான் வந்து கேசரி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கிளறிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டி வரும். அதெல்லாம் நல்லா வந்து உடச்சி விட்டு நல்லா வந்து கிண்டிக்கிருங்க. சூப்பராக இருக்கும். இந்த கிண்டி விட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லா வந்து கொஞ்சம் வெந்துற பதம் வந்தோடனே சுகர் தூக்கி அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கிண்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்களேன். இது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுகரை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வந்து சுகர் வந்து நீங்கள் 1/4 பகுதி எடுத்தீங்க அப்படின்னா அந்த டம்ளரில் வந்து 1/2 பங்கு வந்து சுகர் எடுத்துக்கிறங்க. 3/4 பங்கு வந்து தண்ணி எடுத்துக்கிறங்க. அதான் வந்து அளவு. இங்கே பாருங்கள், இப்படி தண்ணியாகவே வந்து கேசரியை வந்து நீங்கள் வந்து இறக்கிடுங்க. சுகர் வந்து நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி பதத்துலேயே நீங்கள் வந்து இறக்கிடுங்க கேசரியை. ஏன் இதுக்கு மிஞ்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் கேசரி. அது வந்து திங்க முடியாது, நல்லா இருக்காது. நம்மளுக்கு வந்து அந்த பதம் வராது. இப்போ வந்து இறக்கிட்டு நீங்கள் வந்து அது கூடவே வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணுங்கள். இறக்குனதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நெய்யோடைய ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பாதாம், முந்திரி எதுவாக இருந்தாலும் வந்து வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அப்படி தூவி விட்டிங்க அப்படின்னா கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நாம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ சஷ்டியாக இருக்கட்டும், பிரதோஷமாக இருக்கட்டும், எதுக்காவது நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, கேசரி இல்லைன்னா பாயசம் 2ல் ஏதாவது ஒன்று தான் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி டயத்தில் இந்த கேசரியை வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் வந்து டைமிங் வந்து ரொம்பவே கொஞ்சம் டைம் இருந்தால் போதும். நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடலாம். இப்போ நம்மளுக்கு கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.